الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக சில நிகழ்வுகள் குறித்து நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் சபிக்கப்பட்ட கிடங்குவாசிகள் என்கின்ற தலைப்பினூடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை வேதனை செய்வதற்காக வேண்டி முன்னொரு காலத்தில் நெருப்பு கிடங்கை தோண்டி அதிலே தள்ளிவிட்டு கொலை செய்த மக்களை அல்லாஹு தஆலா சபித்து அல் குர்ஆனிலே கூறக்கூடிய வரலாறு குறித்து தான் இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சூரத்துல் புரூஜிலே அல்லாஹு தஆலா சுருக்கமாக குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள் என்பதாக அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறை தெளிவாக சுன்னாவிலே எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீ முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு அரசர் இருந்தார். வகான லஹு சாஹிருன், அவருக்கென ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரன் முதிர்ச்சியை அடைந்த பொழுது அரசனிடம் சொன்னான், இன்னி கது கபிர்து, நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன், எனவே என்னிடம் ஒரு சிறுவனை நீ அனுப்பு, இந்த கலையை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், சூனிய கலையை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்பொழுது அரசன் ஒரு சிறுவனை அனுப்புகிறார். அந்த சிறுவனுக்கு இந்த சூனியக்காரர் சூனிய கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த சிறுவன் சூனியக்காரனிடம் அந்த கலையை கற்பதற்காக வருகின்ற பொழுது வழியிலே ஒரு துறவியை சந்திக்கிறார், ஒரு மதகுருவை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அந்த மதகுரு சில விடயங்களை இவருக்கு சொல்லுகிறார். அந்த விடயங்கள் இந்த சிறுவனை ஈர்க்குகிறது. மதகுரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் இந்த சிறுவனை ஈர்க்கிறது. ஒவ்வொரு நாளும் சூனியக்காரனிடம் செல்லுகின்ற பொழுது இந்த மதகுருவிடம் சென்று சில விடயங்களை என்ன செய்கிறான், கற்றுக்கொள்கிறான். சூனியக்காரனிடம் இந்த சிறுவன் பிந்தி வருகின்ற காரணத்தினால், மதகுருவிடம் சென்று சில விடயங்களை கற்றுக்கொள்வதனால் சூனியக்காரனிடம் உரிய நேரத்துக்கு செல்ல முடியவில்லை. பிந்தி வருவதனால் எதற்காக பிந்தி வருகிறாய் என்று கேட்டு அந்த சிறுவனை அவன் தண்டிக்கிறான். அப்பொழுது அந்த சிறுவன் குறித்த மதகுருவிடம் இவ்வாறு இடம்பெறுகிறது என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அந்த மதகுரு சொல்லுகிறார், சூனியக்காரிடம் நீ பிந்தி செல்லுகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தார் என்னை தடுத்து விட்டனர், அதனால் தான் நான் பிந்தி வருகிறேன் என்று சொல்லு. குடும்பத்தினரிடம் பிந்தி செல்லுகின்ற பொழுது சூனியக்காரன் என்னை தடுத்து கொண்டான், அதனால தான் நான் உங்களிடம் பிந்தி வருகிறேன் என்று சொல்லு என்பதாக ஒரு ஆலோசனை சொன்னார். அவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிறுவன் வருகின்ற பொழுது ஒரு பெரும் பிராணி ஒன்று அந்த வழியினால் வரக்கூடிய மக்களை அந்த வழியினால் செல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சிறுவன் நினைக்கிறான், இந்த இடத்தில் உண்மையிலேயே சூனியக்காரன் அறிவாளியா சிறந்தவரா அல்லது அந்த மதகுரு சிறந்தவரா என்பதை நாம் என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு ஒரு கல்லை எடுத்து, யா அல்லாஹ், இந்த சூனியக்காரனை விட இந்த மதகுருவினுடைய காரியம் உனக்கு விருப்பமானதாக இருந்தால் இந்த கல்லின் மூலமாக இந்த மிருகத்தை கொன்றுவிடு என்று சொல்லி அந்த கல்லால் எறிகிறார். அந்த மிருகம் கொலை செய்யப்படுகிறது. மக்கள் எல்லாம் அழகாக வளமை போன்று என்ன செய்கிறார்கள், அந்த வழியினால் சென்று வருகிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்வை குறித்த மதகுருவிடம் அந்த சிறுவன் சொல்லுகின்ற பொழுது அந்த மதகுரு சொல்லுகிறார், ஐ புனைய, அருமை மகனே, அந்தல் யௌம அஃலலு மின்னி, இன்றைய தினம் நீ என்னை விட சிறந்தவனாக ஆகிவிட்டாய். நான் என்ன விடயத்தை உனக்கு கற்பிக்க வேண்டும் என நினைத்தேனோ அந்த இலக்கை நீ அடைந்து விட்டாய். எனவே வ இன்னக சதுபுதலா, இனிமேல் நீ சோதிக்கப்படுவாய். அப்படி சோதிக்கப்படுகின்ற பொழுது என்னை காட்டி கொடுத்து விடாதே என்பதாக சொல்கிறார். இந்த சிறுவன் அவர் கற்றுக்கொண்ட மதகுருவிடம் கற்றுக்கொண்ட அந்த பிரார்த்தனைகளை வைத்து அல்லாஹ்வின் உதவியோடு சில நோய்களை குணப்படுத்தி வந்தார். அரச சபையிலே இருந்த ஒரு மனிதர், அவர் குருடராக இருந்தார். அவர் இந்த தகவலை கேள்விப்படுகிறார்.
இப்படியான சில நோய்களை, குருடாக இருக்கக்கூடியவருக்கு கண் பார்வையை கொடுக்குகிறார், வெண்குஷ்டம் கருக்குஷ்டம் போன்ற நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோய்களை குணப்படுத்துகிறார். இப்படி ஒரு சிறுவன் இருப்பதாக கேள்விப்படுகிறார். இவரும் நிறைய அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு, எனக்கு நீ சுகத்தை ஏற்படுத்தினால் இந்த அன்பளிப்புகள் அனைத்தையும் உனக்கு நான் தருகிறேன் என்பதாக அந்த சிறுவனிடம் சொல்கிறார். அப்போது அந்த சிறுவன் சொல்கிறான், இன்னீலா அஷ்பி அஹதா, நிச்சயமாக நான் எவருக்கும் சுகத்தை தர முடியாது. தஅவுத்துல்லாஹ, அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திப்பேன், ஃபஷஃபாக்க, அல்லாஹு தால் என்ன செய்வான், உனக்கு சுகத்தை தருவான். அதற்கு நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஃபஆமன பில்லாஹி ஃபஷஃபாஹுல்லாஹு, அந்த அரசு சபையில் இருந்த மனிதர் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிறார். குறித்த சிறுவன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். அல்லாஹு தாலா பார்வையை மீட்டி கொடுத்து விட்டான். இப்பொழுது அரசு சபைக்கு வருகிறான். வந்து அரசர்களோடு இருக்கிறார், அரச சபையில் இருக்கின்ற மக்களோடு இருக்கிறார். இப்பொழுது அரசர் வந்து கேட்கிறார், மன் ரத்த அலைக்க பசரக்க, நீ குருடனாக இருந்தாய், இப்பொழுது பார்வை உள்ளவனாக மாறிவிட்டாய், இந்த பார்வையை உனக்கு மீட்டி தந்தவன் யார்? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், ரப்பி, என்னுடைய ரப்பு. வலக்க ரப்புன் கைரி, உனக்கு என்னை தவிர வேறு கடவுள் இருக்கிறானா, வேற ரப்பு இருக்கிறானா? ரப்பி வ ரப்புக அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொல்கிறார். ஃபஅஹதஹு ஃபலம் யஸல் யுஅذிபுஹு ஹத்தா தல்ல அலல் குலாம். இது இந்த நிகழ்வுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை அறிகின்ற வரைக்கும் அந்த குறித்த அரசு சபையில் இருந்த மனிதரை அரசன் சோதித்தான், தண்டித்தான். இந்த சிறுவனை அந்த அந்த அரசு சபையில் இருந்த மனிதர் காட்டி கொடுக்கிறார். இப்போ சிறுவன் அழைக்கப்பட்டு வருகிறான். அந்த சிறுவனை பார்த்தவுடன் சூனியத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்பிய சிறுவன் ஆயிற்று. எனவே நீ சூனியத்தின் மூலமாகத்தான் இந்த நோய்களை எல்லாம் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாயா என்பதாக அந்த சிறுவரிடம் அந்த அரசன் கேட்ட பொழுது, ஃபகால இன்னீலா அஷ்ஃபி அஹதா, நிச்சயமாக நான் யாரையும் குணப்படுத்தவில்லை, இன்னமா யஷ்ஃபி அல்லாஹு, குணப்படுத்துவதெல்லாம் அல்லாஹ் தான் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த சிறுவனுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த சிறுவனை அரசன் துன்புறுத்துகிறான். அந்த சிறுவன் அந்த மதகுருவை என்ன செய்கிறார், காட்டி கொடுக்கிறார். இப்போ அந்த மதகுரு கொண்டு வரப்படுகிறார். ஃபகீல லஹு, அந்த மதகுருக்கு சொல்லப்படுகிறது, இர்ஜி அன் தீனிக, உன்னுடைய மார்க்கத்தை விட்டும் நீ திரும்பி விடு, இல்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவாய். இப்பொழுது அவர் மறுத்து விடுகிறார். மறுத்து விட்ட உடனே பெரியதொரு வாளை கொண்டு வரப்பட்டு அவருடைய உச்சந்தலையில் வைத்து இரண்டாக அந்த மதகுரு என்ன செய்யப்படுகிறார், பிளக்கப்படுகிறார். பின்னர் அந்த அரசு சபையில் இருந்த மனிதர் கொண்டு வரப்படுகிறார். அவரிடமும் சொல்லப்படுகிறது, இந்த உன்னுடைய மார்க்கத்தை விட்டும் மீண்டு விடு, இல்லை என்றால் நீயும் என்ன செய்யப்படுவாய், தண்டிக்கப்படுவாய். அவரும் மறுத்தார். அவரையும் அந்த அரசர் பெரும் வாளை கொண்டு வந்து உச்சந்தலையில் வைத்து இரண்டாக என்ன செய்து விட்டான், பிளந்து விட்டான். பின்பு இந்த சிறுவனை கொண்டு வரப்பட்டு இறுஜி அந்தீனிக்க, நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு மீண்டு விடு என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த சிறுவனும் மறுத்து விடுகிறான். மறுத்த பின்னர் அரச சபையில் இருக்கக்கூடிய சில அடியார்களை அழைத்து, இவனை அழைத்து சென்று இன்னென்ன மலைகளுக்கு கொண்டு செல்லுங்கள், அங்கே இவனை மார்க்கத்தை விட்டும் திரும்புமாறு உபதேசம் செய்யுங்கள், கட்டளையிடுங்கள், மறுத்துவிட்டால் மலையிலிருந்து தள்ளிவிடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த அடியாட்கள் அந்த குறித்த சிறுவனை குறித்த மலைகளுக்கு கொண்டு சென்று இந்த மார்க்கத்தை விட்டு மீண்டு விடு என்பதாக சொல்கிறார்கள். அந்த சிறுவனும் மறுக்க அவர்கள் அந்த சிறுவனை தள்ள முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான், அல்லாஹும் அக்ஃபினீஹிம் பிமா ஷிஅத, யா அல்லாஹ், நீ நாடிய புறத்தில் அவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு. அந்த மலைகள் நடுங்கின. அந்த மலைகளிலே இருந்த அனைத்து அடியார்களும், அந்த அரசனுடைய அடியாட்களும் மலையிலிருந்து விழுந்து விட்டார்கள். இந்த சிறுவனை அல்லாஹு தாலா பாதுகாத்து விட்டான். இந்த சிறுவன் மீண்டும் என்ன செய்கிறான், அரசனிடம் வருகிறான். அரசன் கேட்கிறார், மாஃபா அலா சாபுக்க, உன்னிடம் வந்தவர்கள் எல்லாம் எங்கே? கஃபானிஹிமுல்லா, அவர்களிடமிருந்து அல்லாஹு தாலா என்னை பாதுகாத்து விட்டான். இன்னும் சில அடியார்களை அழைத்து ஒரு கப்பலிலே இந்த சிறுவனையும் அந்த அடியார்களையும் ஏற்றி இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுமாறு சொல்லுங்கள், இல்லை என்றால் கடலிலே இவரை தள்ளி கொலை செய்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று இடம்பெறுகிறது. மார்க்கத்தை விட்டும் வெளியேறுமாறு அந்த அடியாட்கள் சொல்கிறார்கள். அந்த சிறுவன் மறுக்கிறான். இவர்கள் தள்ள முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ்விடம் அந்த சிறுவன் பாதுகாப்பு தேடுகிறான். அந்த கப்பல் அப்படியே கவிழ்ந்து விழுகிறது. அந்த கப்பலில் இருந்த அடியாட்கள் எல்லோருமே கொல்லப்படுகிறார்கள். இந்த சிறுவனை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான். மீண்டும் அரச சபைக்கு வருகிறான். அரசர் கேட்கிறார், உன்னோட வந்தவர்கள் எங்கே? அல்லாஹு தஆலா அவர்கள் மீது என்னை பாதுகாத்து விட்டான். பின்னர்
அந்த சிறுவன் சொல்கிறான், இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி. நான் எவ்வாறு சொல்கிறேனோ அதே போன்று நீ செய்தால் மாத்திரம்தான் என்னை கொல்ல முடியும், இல்லை என்றால் என்னை கொலை செய்ய முடியாது. வமாஹுவ, என்ன செய்யணும் அப்படின்னு அரசன் கேட்டான். எல்லா மக்களையும் ஒரே மைதானத்தில் என்ன செய்ய வேண்டும், திரட்ட வேண்டும். அதன் பின்னர் என்னை சிலுவையில் அறைய வேண்டும். பின்னர் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அம்பை எடுத்து அந்த அம்பிலே பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரால் இந்த அம்பை எய்கிறேன் என்று சொல்லி என்னை அந்த அம்பினால் தாக்க வேண்டும், எனக்கு அந்த அம்பால் எறிய வேண்டும். அப்படி நீ செய்தால் கத்தல் தனி, என்னை நீ கொலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த சிறுவர். அரசனும் என்ன செய்கிறான், மக்களை எல்லாம் ஒரே மைதானத்திலே திரட்டுகிறான். அந்த சிறுவன் சிலுவையில் அறையப்படுகிறான். அந்த சிறுவனுடைய அம்பிலிருந்து ஒரு அம்பு எடுக்கப்பட்டு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், குறித்த சிறுவனின் ரப்பின் பெயரால் நான் இதை எய்கிறேன் என்று எய்கிறான். அந்த அம்பு அவனுடைய நெற்றி பொட்டிலே வந்து விழுகின்றன. ஃபமாத்த, அந்த சிறுவன் மரணித்து விடுகிறான். இந்த காட்சியை கண்ட மக்கள் எல்லாம் ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த அடியானுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். எல்லோருமே இணை வைப்பில் இருந்தார்கள். அந்த அரசன் தான் கடவுள் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என நினைத்தான். இந்த சிறுவனை வைத்து அந்த மக்களுக்கு என்ன செய்தான், ஈமானை கற்பித்தான். அந்த மக்கள் எல்லோருமே ஆமன்னா பிரப்பில் குலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த அடியானுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பொழுது அரசருக்கு இந்த தகவல் வந்து சேர்கிறது. இப்பொழுது அரசர் வந்து சொல்கிறார், இந்த மார்க்கத்தை விட்டும் நீங்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நான் பெரும் நெருப்பு கிடங்கை தோண்டி உங்கள் அனைவரையும் இதிலே போட்டு நான் என்ன செய்வேன், கொலை செய்து விடுவேன். அந்த மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியேற மறுத்து அந்த அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அந்த அரசன் அவருடைய அடியார்களை வைத்து பெரும் நெருப்பு கிடங்கை ஒன்றை தோண்டி இந்த மக்கள் எல்லோரையும் அந்த நெருப்பில் என்ன செய்தான், போட்டான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அனைத்து மக்களையும் என்ன செய்தான், அந்த நெருப்பிலே போட்டு கொலை செய்தான். இறுதியாக ஒரு சிறுவர், அந்த சிறுவனும் ஒரு தாயும், அதாவது கைக்குழந்தை என்று சொல்லுவோமே, அப்படியான ஒரு தாயும் ஒரு குழந்தையும், அந்த தாய் கொல்லப்பட போகிறாள், அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட போகிறாள். அந்த தாய் நினைக்கிறாள், இந்த சிறுவன் என்ன பிழை செய்தான், என்னுடைய குழந்தை கைக்குழந்தை என்ன பிழை செய்தது, இதுவும் சேர்ந்து தண்டிக்கப்பட போகிறது. அப்பொழுது அந்த சிறுவன் பேசினான், யா உம்மா, என்னுடைய அருமை தாயே, இஸ்பிரி, நீ பொறுமையாக இரு, ஃப இன்னகி அலல் ஹக், நிச்சயமாக நீ சத்தியத்தில் இருக்கிறாய். சில கைக்குழந்தைகள் பேசிய வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த குழந்தை என்ன செய்கிறது, பேசியிருக்கிறது. ஜுரைஜுடைய சம்பவம், ஒரு பெண் விபச்சாரம் செய்யப்பட்டதாக ஜுரைஜ் என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார். அவரை அல்லாஹு தாலா சோதிப்பதற்காக வேண்டி ஒரு பெண் விபச்சாரம் செய்ததாக அந்த சமூகத்தில் இட்டு கட்டப்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை ஜுரைஜுடைய குழந்தை என்பதாக சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்தது, பேசியது, இவர் என்னுடைய தந்தை கிடையாது. இப்படியாக சில கைக்குழந்தைகள் பேசிய வரலாறுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றன. எனவே இந்த குழந்தையும் சொன்னது, அருமை தாயே, நீ பொறுமையாக இரு, நிச்சயமாக நீ சத்தியத்திலே இருக்கிறாய். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இந்த நெருப்பு கிடங்கை தோண்டி அல்லாஹ்வை நம்பிய மக்களை போட்டு கொலை செய்த அந்த மக்களை நோக்கி அல்லாஹு தாலா சொல்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள், நெருப்பு கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அந்நாரி தாத்தில் வக்கூத், அது பெரும் ஒரு நெருப்பு குண்டம், அந்த நெருப்பு குண்டத்தை விறகுகள் போட்டு அவர்கள் எரித்தார்கள். இதுஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு குண்டத்துக்கு அருகாமையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால் அவர்கள் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதற்கு அவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அந்த நெருப்பு குண்டத்தை உருவாக்கியவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை, அந்த முஃமினான மக்களை, அந்த நெருப்பு குண்டத்தை தோண்டியவர்கள், அந்த நெருப்பு குண்டத்தை உருவாக்கியவர்கள், அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டு தண்டித்தவர்கள், அந்த முஃமினான மக்களை அவர்கள் பழி வாங்கவில்லை. இல்லா ஐயுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டியே தவிர. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, எனவே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அதனால் தான் குர்ஆனிலே கேட்பான், அஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன்,
நீங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டால், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் சோதிக்கப்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்பதா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் கேட்கிறான். எனவே இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நம்பியதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறோம். எங்களுக்கும் சிறிய சிறிய சோதனைகள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். எனவே இது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தரக்கூடிய சோதனை என்று அதை பெருமிதம் கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளில் அவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையாளர்களாக இருந்து வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.